வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எதையுமே எட்டி பிடித்து விட வேண்டும். உயரம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஏறி போய்கிட்டே இருக்கணும். வெற்றியை நோக்கி இல்லை, என்னுடைய இலக்கையை நோக்கி அப்படின்றீங்க. எங்க சார் இலக்கு எங்க சார்? அது வரட்டும், வெற்றி அது பாட்டு தனியாக வரட்டும் அப்படின்னு ரெண்டுத்தையும் பிரித்து விட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பயுமே வெற்றியை இலக்காக வைத்து செல்வது ஒன்று, ஒன்றுமில்லாமல் ஒரு இலக்குக்கு செல்வது என்பது ஒன்று. இரண்டாவது வகையில் நீங்கள் சேர்ந்துறதுனால தான் உங்களை நிறைய பேர் ஏணி தோணியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஹெல்ப்னால அடுத்தவங்க வளர்ந்துடுறான், நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. ஏற்றி விட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறி விட்ட ஒரு மனமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அது பக்கம் போயிடுது, நீங்கள் நின்னபடி நிற்கிறீங்க, அப்புறம் புலம்புறீங்க, என்னன்னு புரியலைங்க, நான் எல்லாரும் செஞ்சேன், எனக்கு யாரும் செய்யலைங்க அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் வெற்றிக்கு நீங்கள் தானே பாடுபடணும். உங்கள் வெற்றி உங்ககிட்ட தெரியுமே. நீங்கள் ஏன் அடுத்தவனால கிங் மேக்கராக இருக்கீங்க? நீங்களும் கிங் மேக்கர் ஆகலாம் இல்லையா? உங்களுக்கானதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இதை வந்துருச்சு. ஏன்னா 3ஆம் இடத்துல சனியானவர் உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்ந்துட்டாரு. இப்போ உங்களுக்கான உக்திகளை எல்லாம் நீங்கள் வகையறுத்து கொள்ள முடியும். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதான் ஜெயம் அப்படின்னு சொல்லுவான். குழந்தைகள் விஷயத்துல அழகா பிளான் பண்ணுங்க. இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அழகா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதும் உங்க 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சனி, சுக்கிரன், ராகு இவங்க எல்லாருக்குமே அழகான பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த 3ஆம் இடம் அங்க உட்கார்ந்துருக்கிறார். இந்த நேரம் கூட முயற்சி பண்ணலைன்னா அப்புறம் எப்படிங்க? இப்பதான் உங்களுக்கு முயற்சி செய்யணும். என்னென்ன உங்களுக்கு திறமை இருக்கோ அந்த திறமையெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நான் செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம், இந்த காரியத்திலலாம் நான் டாப்பர், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா முதல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? உங்களுக்கு ஒரு தொழில் செய்யுமா? உடனே இப்போதான் நிறைய வந்துச்சு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்துருச்சு இல்லையா? அதில் தூக்கி போடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் இதை டீட்டெயில் போடுவேன். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷனுங்க. அதுவும் முக்கியமாக சுக்கிரன் அமர்ந்ததுனாலே இந்த மீடியா ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஓ, இவர் இந்த இதெல்லாம் பண்ணுறாரா, ஓ இந்த கைத்தொழில் எல்லாம் தெரியுமா, இல்லை இவங்க கன்சல்டிங் பண்ணுறாங்களா, இந்த விஷயங்கள் அப்படின்னு ஒரு கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் போகும். உங்களுக்கு நல்ல சொல்லித்தர தெரியும், அப்போ போடுங்க. நல்ல நான் மேக்ஸ் சொல்லி தருவேன், இல்லை காமர்ஸ் சொல்லி தருவேன், எதையாவது ஒன்று போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் திறமையை வெளியில் தெரியுமோ. உங்கள் வெளியே குடத்துக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் சொல்லுவீங்க, எல்லாரையும் ஏற்றி விட்டேன், நான் அப்படியே நிற்கிறேன். இது என்ன இது ஒரு பெருமையா? அதனால் அதை செய்யறதுக்கான நல்ல வாரம் இது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்ந்து அமையிறது கஷ்டம். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியனானவர் சும்மா இல்லைங்க, உங்களுக்கு 8க்குரியவன் 4ல் அமர்ந்திருக்கிறான். அப்போ பாருங்க, உங்களுடைய மறைந்திருக்கான், அர்த்தத்தில் மறைந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு பாவி ஒன்று மறைந்திருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளலாம். இல்லைன்னா உங்களுக்கு பாதகம் செய்வர் மறைந்திருக்கிறான்னு இந்த நேரத்தோட கடகடன் வேலை செய்யலாம். நீங்கள் ஓடி போயிட்டு கடகடன் தொட்டுட்டு ஓடிடலாம். உங்களுடைய ராசியை நேராக சந்திரன் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். சந்திரன் மட்டும் இல்ல, முயற்சிக்கானவர் லக்குக்குரியவன், 11க்குரியவன், 4க்குரியவன் அப்படின்னு சொன்னாக்க லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது செவ்வாய், அவரே பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் முயற்சி செய்யலைன்னா கஷ்டங்க. அதனால இந்த வாரம் அவசியம் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க. அழகா டியூன் பண்ணுங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சாக் அவுட் பண்ணி இந்த வாரம் நீங்க செய்ய போற காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் 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 அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இன்னைக்கு வாரத்தில் நீங்க செய்யக்கூடிய அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 2, 5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா அமைய போறது. இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கான நீங்க செய்யக்கூடிய அடுத்த காரியம் என்னன்னா, அப்படியே போய் முருகன் காலில் விழுந்துருங்க. உங்களுக்கு முருகன் விட்டா வேற யாருமே கிடையாது. அவர் காலில் விழுந்து அவர்களுடைய தன்மையை செய்வதற்காக பங்குனி உத்திரம் இருக்குது. உங்களுக்கு காவடி தூக்க தெரிஞ்சால் காவடி தூக்குங்க, இல்லை சுலோகம் சொல்ல தெரிஞ்சா, வேல்மாறல் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை சந்தகுரு கவசம், ஸ்கந்தசக்தி கவசம் எதையானு சொல்லுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையா, விபூதியை வாங்கி நெத்தில போட்டு அவரோட போய் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்தா என்ன நடக்கும்னா, உங்க வாழ்க்கையில தெளிவு பிறக்கும். அதனால வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அடுத்த நாள் பார்க்கும்போது நீங்க மாறி இருப்பது நீங்களே உணர்வீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். அதனால் இந்த வாரம் இனிமையான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.